வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக 22 தங்கத்தோட விலை 3500 ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது. இது மேலும் தொடரப்போது இதற்கான காரணம் என்ன, மேலும் எவ்வளோ தான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடைசியாக வெள்ளியோட விலை 110 ரூபாவாக காணப்பட்டது. ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் விலை சரிஞ்சு 109 ரூபாயாக காணப்படுற விலை 8 கிராம் 880 காணப்பட்டது. 8 ரூபாய் விலை சரிஞ்சு 872 ரூபாவா காணப்படுது. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1000 சரிஞ்சு காணப்படுற வெள்ளை. மேற்கொண்டு வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து 2000 அதிகபட்சம் 7000 7500 வரைக்கும் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அடுத்து 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 9546 காணப்பட்டது. 16 ரூபாய் விலை மாற்றத்தோட 9562 காணப்படுற வெள்ளை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 76,368 ரூபாவாக காணப்பட்டது. 128 ரூபாய் விலை மாற்றத்தோட 76,496 ரூபாவாக காணப்படுது. 128 ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் கடந்த 4 நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு என்ன இருக்குன்னா 3700 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிவில் காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1500, சரிவுன்னு பார்க்குறப்ப 4500லேருந்து 4950 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22 தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8750 காணப்பட்டது. 15 ரூபாய் விலை மாற்றத்தோட 8765 ரூபாயா காணப்படுது. நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 70,000 காணப்பட்டது. 120 ரூபாய் விலையேற்றதோ 70,120 ரூபாயா காணப்பட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா சவரனுக்கு 3500 ரூபாய்க்கு மேலே சரிஞ்சு காணப்படுது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வந்து 70,000 காணப்படுது. மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயாகும். சரிவுன்னு பார்க்குறப்ப 4000லேருந்து 4750 வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே வேளை இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டு வருகிறது. அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக இது ரெண்டுமே அதிரடியான ஏற்றங்களையே பெற்று வருது. இது பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அவ்வப்போது இன்னைக்கு நடந்த மாதிரி வந்து சிறு ஏற்றங்கள் கடைசியாக நடந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை எல்லாமே மேம்படுத்தும் விதமாக இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது. உலக சந்தையில் தங்கத்தோட விலை அவ்வப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 $120 அப்படின்னு ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது. இது வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 9500 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக.